Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في المحكم القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال نبينا أيضا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமா எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் பயணங்கள் என்பது மிக அத்தியாவசியமான அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது. எப்படி மனிதன் வாழ்வதற்கு உணவு தேவையோ, உடை தேவையோ, இருப்பிடம் தேவையோ, அதுபோல அவனுடைய வாழ்க்கை நகருவதற்கு பயணங்கள் என்பது மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சில நேரங்களில் நடக்கின்றான், சில நேரங்களில் ஓடுகிறான், சில நேரங்களில் வாகனங்களிலே செல்கிறான். இப்படி அவரவருடைய தேவைகளையும் சூழ்நிலைகளையும் அவசியங்களையும் கவனத்தில் கொண்டு அனைவருடைய வாழ்க்கையிலும் பயணங்கள் கண்டிப்பாக இருந்தே தீரும். அப்ப பயணத்தை பொறுத்தவரையிலும் மனித வாழ்க்கையில் மிக அடிப்படையான ஒரு அம்சமாக அது இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சட்டங்களை சொல்லும் போது கூட, இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை பற்றி விவரிக்கும் போது கூட, பயணங்களிலே நீங்கள் இருக்கும்போது அந்த கடமையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், பயணங்களில் இருக்கும்போது இந்த கடமைகளை நீங்கள் செய்வதற்கான வரையறை என்ன என்பதையும் சேர்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சட்டம் சொல்லுகிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இறைவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய அவசியத்தையும் ரத்தின சுருக்கமாக அற்புதமாக நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் சொன்னார்கள், அவ்வலுமா யுஹாஸபுல் அப்து அல் யௌம், நாளை மறுமையிலே ஒரு அடியான் விசாரிக்கப்படக்கூடிய கேள்விகளில் முதல் கேள்வி அஸ்ஸலாத், அதுதான் தொழுகை என்றார்கள். மறுமையிலே முஸ்லிம் இடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்வியில் பிரதானமான முதல் கேள்வியே தொழுகைதான். அப்படி என்றால் தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் முக்கியத்துவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இந்த தொழுகையை பற்றி சொல்லுகிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர்,
இந்த தொழுகை இருக்கிறதே, இது மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும் என்கிறார். தொழுவுங்க, தொழுதா நீங்க தீமையை விட்டு விலகி இருக்கலாம், தொழுதா நீங்க பாவத்தை விட்டு விலகி இருக்கலாம் என்று இறைவன் சொல்லவில்லை. தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும் என்கிறார். இறைவன் சொன்னது போல ஒரு தொழுகை எப்படி அமைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் உள்ளச்சத்தோடு இறைவனுடைய பயத்தோடு நம்முடைய தொழுகை முறை அமைந்திருக்குமேயானால் கண்டிப்பாக அது பாவங்களை விட்டு நம்மை தடுத்து நிறுத்தும். இந்த தொழுகையை எடுத்து சொல்ல வந்த நபிமார்களால் கூட மனிதர்கள் பாவம் செய்வதை விட்டு தடுத்து நிறுத்த முடியாது, சொல்லத்தான் முடியும். தீமை செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, வட்டிக்கு வாங்காதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, மோசடி செய்யாதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க, பொய் பேசாதீங்க என்று தீமை செய்ய வேண்டாம் என்று அறிவுரைத்தான் சொல்ல முடியும். செய்யாமல் தடுத்து நிறுத்த முடியுமா நபிமார்களால்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த தொழுகையை சரியாக நீங்கள் தொழுவீர்களே ஆனால் அது உங்களை தீமை விட்டு தடுத்து நிறுத்தும் என்று இறைவன் சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் தொழுகை வேறு முஸ்லிம் வேறு என்று பிரித்து பார்க்கவே முடியாது. முஸ்லிமுடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்த ஒரு அம்சமாக தொழுகை இருக்க வேண்டும் என்பதை இன்னும் திருமறையிலே பல இடங்களில் இறைவன் பேசுகிறான். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இத்தனை பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த, இத்தனை பெரும் அவசியமாக இருக்கக்கூடிய தொழுகையை பற்றி சொல்லும் போது கூட, அதனுடைய சட்டத்திட்டங்களை பேசும்போது கூட, ஒருவேளை நீங்கள் பயணத்தில் இருப்பீர்களே ஆனால், உள்ளூர்ல இருக்கிறீங்க பிரச்சனை இல்லை, பயணத்தில் இருக்கிறீங்க, உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு போறீங்க அல்லது வெளிநாட்டுக்கு போறீங்க அல்லது வேற ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்படி பயணத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அந்த தொழுகையிலே சில சலுகைகளை இறைவன் வழங்குகிறான். 4 ரக்காய் நுகருடைய தொழுகையா அதை குறைச்சு 2 ரக்காய் தொழுவு, நான் அதை ஏத்துக்கிறேன். 4 ரக்காய் தான் தொழுகணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? பயணத்துல நீங்க இருக்கிறீங்களா, 4 வேணா 2 தொழுதுக்கங்க, உங்களுடைய அந்த 2 ரக்காயத்தை 4 ரக்காயத்தாவே நான் ஏத்துக்கிறேன். ஏன்? பயணத்தில் இருப்பதால் சலுகை. லொஹர தொழுதாச்சு, அடுத்த அசர தொழுகணும், நீ பயணத்துல இருக்கிற, அதனால ஒரே நேரத்துல 2 தொழுகையும் சேர்த்து தொழுதுக்க. 2 ரக்காயத்து லொஹர தொழுவு, 2 ரக்காயத்து அசர தொழுவு, 2ஐயும் சேர்த்து 2 ரக்காயத்து தொழுது சலாம் கொடுத்து முடிச்சாச்சா, திரும்பி எழுந்து இகாமத் சொல்லி மறுபடியும் அடுத்த 2 ரக்காயத்து ஒரே நேரத்துல 2 வக்து தொழுகையும் சேர்த்து தொழுதுக்க. அதை நீ தொழுத மாதிரியே நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்? நீ பயணத்தில் இருப்பதா. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லல, நீ பயணத்தில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி 4 ரக்காயத்து தொழுதே ஆகும் என்று சொல்லல. ஏன்? பயணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படும், நெருக்கடிகள் ஏற்படும். பயணம் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கவே செய்யாது. எனவே பயணத்தில் இருக்கும்போது அவன் அந்த கடமையை விடுபடாமல் இருப்பதற்காக அந்த கடமையில் சில சலுகையை அல்லாஹ் தருகிறான். தொழுகையில மட்டுமல்ல, நோன்பு, இன்னும் சிறிது நாட்களில் நோன்பை சந்திக்க இருக்கிறோம். எத்தனை பெரும் பாக்கியம் நிறைந்த, எத்தனை பெரும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, படைத்த இறைவனுடைய பாவ மன்னிப்பை பூரணமாக வழங்கக்கூடிய அற்புதமான மாதம் நம்மை எதிர்நோக்கி வர இருக்கிறது. அந்த மாதத்தை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி, நீங்கள் ஏன் நோன்பு நோக்க வேண்டும் என்ற காரணத்தை பற்றி இறைவன் பேசிக்கொண்டு வரும்போதே அந்த இடத்திலும் நீங்கள் பயணத்தில் இருந்தால் இந்த நோன்பில் உங்களுக்கு சலுகை இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். இறைவன் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில்தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மனிதர்களுக்கு நேர்வழியையும் நன்மை தீமையையும் தெளிவுபடுத்தக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ ஃபல்யஸ்முஹு, அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஒமன் கான மின்கும் மரீலன், ஒமன் கான மரீலன் அவ்வலா சஃபரின், யார் நோயாளியாகவோ
அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், அவர் மற்ற நாட்களில் அந்த நோன்பை கணக்கிட்டு நோர்த்து கொள்ளட்டும். நீங்க பயணத்துல இருக்கிறீங்களா, நோன்பு வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, நோன்பை விட்டுருங்க. விட்டுட்டு மற்ற மாசத்துல வச்சுக்கோங்க. பயணத்திலேயே உங்களுக்கு ஆல்ரெடி சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதனால பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை விட்டுவிட்டு மற்ற நாட்களில் அதை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய நோன்பை பற்றி சொல்லும் போது அங்கேயும் பயணிகளை கவனித்து சட்டம் சொல்லுகிறான். இப்ப பயணத்துல இருக்கிறோம், தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, ஒழு செய்யணும், தண்ணி வேணும்ல. அப்ப தண்ணியை தேடி நீங்கள் தவிப்பீர்கள். எல்லா இடங்களிலும் தண்ணி கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் போது தண்ணீர் கிடைக்கவில்லையா, ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தூய்மையான மண்ணை கொண்டு நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள். தயமம்ங்கிற சட்டத்தையே பயணத்தை அடிப்படையாக வைத்து இறைவன் பேசுகிறான். நீங்க நோயாளியா இருக்கிறீங்க அல்லது பயணத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க தண்ணி கிடைக்காத நேரத்துல நீங்கள் பயனாளியாக இருக்கிற காரணத்தினால தயமம் செய்து உங்களுடைய ஒழுவை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்படி இஸ்லாத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இறைவன் மனிதர்கள் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய கடமைகளை பற்றி பேசும்போது கூட அந்த கடமைகளில் பயணத்தில் இருக்கும்போது, பயனாளியாக இருக்கும்போது, நீங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளும் போது என்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து, அந்த பயணத்தில் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம். எனவே இந்த கடமைகளில் சிலவற்றிலே உங்களுக்கு நான் சில சலுகைகளை வழங்குகிறேன், சில தளர்வுகளை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய சட்டங்களில் கூட பயணங்களை கவனித்து சட்டம் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்படி மனித வாழ்க்கையில் பயணம் என்பது ஒரு அடிப்படையான அத்தியாவசியமான விஷயமாக இருக்குது. இதை இன்னும் ஒரு படி மேலே சென்று நாம சொல்வதாக இருந்தால், திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயணம் செய்யுங்கன்னே சொல்றான். பயணம் பண்ணி போய் பாரு. ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான், சீரு ஃபில் அர்ல் ஃபன்னுர் கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன், இந்த உலகத்தில் நீங்கள் பயணம் செய்து பொய்யர்களுடைய முடிவு எவ்வாறு ஆனது என்று நீங்கள் பார்க்க வேண்டாமா? உலகத்தில் அநியாயம் பண்ணவன், அக்கிரமம் பண்ணவன், அவனுடைய கடைசி அழிவு எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காகவே நீங்கள் பயணம் செய்யுங்கள். அந்த பயணம் உங்களுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்தும், படைத்த இறைவனுடைய ஆற்றலை உங்களுக்கு புரிய வைக்கும் என்று பயணத்தின் மூலமாக படைத்த இறைவனுடைய பயம் நமக்கு வரும் என்று ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுறான், உலகத்துல படைத்த இறைவனை மறுத்து, கடவுள்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, எல்லாம் இயற்கை, எல்லாம் தானா வந்துச்சு, சூரியன் தானா வந்துச்சு, சந்திரன் தானா வந்துச்சு, இரவு தானா வந்துச்சு, பகல் தானா வந்துச்சு, மழை தானா வந்து, எல்லாம் தானா இயற்கையா நடக்குது என்று இறைவனை மறுத்து இருக்கக்கூடிய சிந்தனைவாதிகளை பார்த்து, தன்னை பகுத்தறிவாதி, தன்னை சிந்தனைவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முட்டாள்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், அஃபலம் யஸீரு ஃபில் அர்ல், இந்த உலகத்திலே அவர்கள் பயணம் செய்திருக்க வேண்டாமா? ஃபதக்குனு லஹும் குலூபுன் யல்கிலுன பிஹா, அப்படி ஒருவேளை அவர்கள் பயணம் செய்திருப்பார்களேயானால் அவர்கள் சிந்திக்கக்கூடிய மூளையை, சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவ் ஆதானுன் யஸ்மவுன பிஹா, அந்த பயணத்திலே சரியானவற்றை கேட்கக்கூடிய செவிகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், அவர்களுடைய பார்வைகளிலே ஊனம் இல்லை, அவருடைய பார்வையிலே குருட்டுத்தன்மை இல்லை. வலாக்கின் தஅமல் குலூபுல்லதி ஃபீ சுதூர், என்றாலும் அவருடைய உள்ளங்கள் தான் ஊனமாக இருக்கிறது, அவருடைய உள்ளங்கள் தான் குருடாகி இருக்கிறது, சிந்திப்பதை விட்டு அவர்களின் உள்ளங்களே குருடாகி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே இறைவனை மறுக்கக்கூடிய, எல்லாம் இயற்கை தான் என்று தத்துவம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, இந்த உலகத்துல நீ சுத்தி பாரு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாரு, நான் எதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு பாரு. சும்மா ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு அது இயற்கை, இது இயற்கை, அது தன்னால வந்துச்சு, இது தன்னால வந்துச்சுன்னா தன்னால வருமா? உலகத்துல ஒரு மனுஷனால தன்னாலே உருவாச்சு என்று ஒன்ன சொல்ல முடியுமா? ஒரு மைக் இருக்குது, இது தன்னால வந்துச்சுங்கன்னா தன்னால எப்படிடா வரும்? தன்னால அப்படியே இரும்பு வந்து உருகி அது ஒரு ஷேப்பாகி
அதுக்கு மேல மேக்னெட் வச்சு எல்லா கனெக்ஷன் கொடுத்து மைக் வந்துருமா? தன்னால வந்துருமா? உலகத்துல தன்னால என்று உலகத்துல ஒண்ணுமே நடக்காது. எதுவுமே உலகத்துல தன்னால என்று இல்லாத போது உலகத்துல பயணிச்சு பாரு, நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கேன் என்று பாரு. சில ஊர்களுக்கு சில இடங்களுக்கு போய் பார்க்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருக்கிறது. அந்த மலைகளையும் அந்த காற்றுகளையும் மேகங்களை அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன், எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவன் என்பதையெல்லாம் பறைசாற்றக்கூடிய அளவுக்கு பல பயணங்கள் நமக்கு பல்வேறு விதமான செய்திகளை சொல்கிறது. யாரெல்லாம் இந்த விஷயங்களை சிந்திக்காமல், படைத்த இறைவனை பற்றி யோசிக்காமல், அவனுடைய ஆற்றல் என்ன என்பதை முழுமையாக விளங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே கேவலமானவர்கள் என்றும் நாளை மறுமையிலே இழிவடைவார்கள் என்றும் இறைவன் பேசுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான நபர்களை நரகத்திற்கு நாம் படைத்திருக்கிறோம். அவர்கள் நரகம் சென்றதற்கான காரணம் என்ன தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, அதை கொண்டு அவர்கள் சிந்திப்பது கிடையாது. வலஹும் ஐனுன் லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு கண்கள் உண்டு, அதை கொண்டு பார்ப்பது கிடையாது. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிகள் உண்டு, அதை கொண்டு கேட்பது கிடையாது. உலாயிக்க கலனாம், இவர்கள் எல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். பல் ஹும் அலல்லு, கால்நடையை சொல்லி கால்நடையை நான் கேவலமாக்க விரும்பல, இவர்கள் கால்நடையை விட கேவலமானவர்கள். உனக்கு சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்து, பார்க்கக்கூடிய கண்ணை கொடுத்து, கேட்கக்கூடிய இவ்வளத்தையும் கொடுத்து நீ சிந்திக்க மாட்ட, எல்லாம் இயற்கைனா உன்னை விட முட்டாள் உலகத்தில் யார் இருப்பா? ஒரு மிருகத்தை விட நீ கேவலமானவனாச்சே. ஏன்? அந்த மிருகத்துக்கு அது இல்லை, அதனால அது சிந்திக்கிற. உனக்கு கொடுத்து நீ சிந்திக்கிறனா, நீ அதை விட கேவலமானவன் தானே என்று இறைவனை சிந்திக்க தவறியவர்கள் இந்த உலகத்தில் கேவலப்படுவார்கள், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு கேவலம் ஏற்படும் என்பதை இறைவன் சொல்லுவதை போல, இந்த உலகத்தில் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளும் போது அல்லது நீங்க பயணத்தில் இருக்கும்போது இதையெல்லாம் யோசிச்சுப்பா, இதெல்லாம் இப்படி நடக்குது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம், போகக்கூடிய வழியில எத்தனையோ காட்சிகளை பார்க்கும். அதை பார்க்கும்போது படைத்த இறைவனை நீங்கள் சிந்திக்க வேண்டும், இறைவனுடைய நினைவு உங்களுக்கு மேலோங்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தின் மூலமாக படைத்த இறைவனை நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது என்றும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்படி இவ்வளவு விஷயங்கள் பயணம் தொடர்பாக பேசப்பட்டிருந்தாலும் இந்த பயணத்தின் மூலமாக நாம பெற வேண்டிய சில படிப்பினைகளும் இருக்கு. அதுல முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் தனிப்பட்ட முறையில் பயணங்கள் செய்கிறோம். வெளியூருக்கு போகிறோம் வரோம், நம்முடைய தொழில் சார்ந்து அல்லது உறவினர்களை சந்திப்பது சார்ந்து அல்லது வேறேதோ ஒரு தேவைக்காகவது அல்லது எதுவுமே இல்லை சும்மா ஒரு டூருக்காக, ஒரு ஜாலிக்காக, ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காக வெளியூருக்கு போகிறேன் என்று கூட நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் பயணங்களை மேற்கொள்கிறோம். இப்படி பயணங்களை மேற்கொள்ளும் போது நாம முக்கியமான 3 விஷயங்களை கவனிக்கணும் இல்லையா? ஒரு பயணத்தில் நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அந்த பயணத்தில் பெரும்பாலான மனிதர்கள் கவனிக்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, குறித்த நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியுமா? இப்போ இங்க இருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போகணும், சரியா? தூரம் ஜாஸ்தி. டெல்லிக்கு என்கிட்ட இருக்கிற பைக்கை வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில் கூட நான் போக முடியுமா? வாய்ப்பில்லை. காரை வச்சு போக முடியுமா? அதுவும் வாய்ப்பில்லை. சரி, ட்ரெயினில் போனாவது நாளைக்கு காலையில் போய் சேர முடியுமா? முடியாது, அதுவும் கஷ்டம்தான். அப்ப இங்கிருந்து நம்ம டெல்லிக்கு போகணும், அது நாளைக்கு காலையில போகணும். அப்ப இதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃப்ளைட் மட்டும்தான். அதுல போனாதான் நம்மளால அங்க போய் சேர முடியும். குறித்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருக்கணும் என்பதற்காக அதற்கேற்றாற்போல் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பயணங்களை மாற்றி அமைச்சுக்கிறோம். சில இடங்களுக்கு நடந்து போனா போயிடலாம், சில இடங்களுக்கு பைக்கில் போயினா போயிடலாம், சில இடங்களுக்கு ஃப்ளைட்டில் போனாதான் போக முடியும்னா அப்ப அதுல தான் நம்ம போயாகணும் என்று நம்முடைய பயணங்களை அந்த நேரத்தை மையப்படுத்தி நம்ம அமைச்சுக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய பொருளாதாரம். என்னதான் ஃப்ளைட்டில் இருந்தாலும் ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் லெவலில் நம்மளால போக முடியுமா? இங்கேருந்து திருச்சிக்கு போகணும், திருச்சிக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ட்ரெயினே எடுத்துக்கங்களேன், ட்ரெயினில் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, அன்ரிசர்வ்டு இருக்குது. 3 கேட்டகரி இருக்குது. நம்முடைய பொருளாதாரம் நம்மளால இதில் போக முடியுமா? இதில் நம்ம ஏ கிளாஸில் போனோம்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக நமக்கு கட்டுப்படி ஆகாது.
அப்போ அதுக்கு கம்மியாக இருக்கும், ஒரு ஸ்லீப்பர் கிளாஸில் போகலாம். இல்லை அதுக்கும் வாய்ப்பு இல்லையா, அன்ரிசர்வ்டில் போயிடலாம், இன்னும் ரேட்டு சீப்பாயிரும் என்று அந்த பயணத்தினுடைய நேரத்தை கவனிப்பதை போல அதில் நம்முடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சேமிக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு அதில் நமக்கு சேஃப்டியாக இருக்குது என்பதை மனிதர்கள் கவனிக்கிறாங்க. 2. 3வது விஷயம், எல்லோருடைய பயணத்திலும் சரி நம்ம கவனிக்கக்கூடிய 3வது மிக முக்கியமான விஷயம், முடிந்த அளவுக்கு சுமைகளை சேர்த்துக்க கூடாதுன்னு நினைப்போம். ஒரு ஊருக்கு போகிறோம், 2 நாள் தங்க போகிறோம், தங்கிட்டு திரும்பி சென்னைக்கு வந்துடுவோன்னு வைங்க. இந்த பயணத்தின் போது இதை எல்லாத்தையும் கவனிப்போம். நேரத்துக்கு போக முடியுமா, சரியான வாகனத்தில் போக முடியுமா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு 3வதா எதை கவனிப்போம், எடுத்துட்டு போகக்கூடிய பொருள். நம்ம பீரோவை திறந்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக சட்டை இருக்குது, 25-30 சட்டை இருக்குது. 30 சட்டை என்கிட்ட இருக்குன்னு சொல்லி 2 நாளைக்கு 30 சட்டை யாராவது எடுத்துட்டு போவாங்களா? 30 சட்டை இருக்கட்டும், தேவை 2 சட்டை தான், 2 சட்டை எடு. 2 பேண்ட் கூட எடுக்க மாட்டாங்க, ஒரு பேண்ட் போதும், கருப்பு கலர்ல ஒரு பேண்ட் எடுத்து வச்சுக்க, எந்த சட்டையா இருந்தாலும் அதுக்கு மேட்ச் பண்ணி போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி முடிந்த அளவுக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது நம்முடைய உடையாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு வீட்டில் 25 கிலோ மூட்டை அரிசி இருக்குது, ஆஹா நம்ம பயணத்தில் சாப்பிடணுமே, மூட்டையை தூக்கு, சிலிண்டரை தூக்கு, கேஸ் அடுப்பை தூக்கு, பயணத்தில் நமக்கு சோறு தேவைப்படுமே என்று யாராவது தூக்கிட்டு போகிறாங்களா? தேவைப்பட்டா போகிற வழியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஒரு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு உணவை வாங்கி பொட்டலம் போட்டுட்டு போயிடலாம், போகிற வழியில் என்ன பண்ணிப்போம், சாப்பிட்டுக்கலாம் என்று என்ன செய்கிறோம், பயணத்தில் நம்முடைய உணவினுடைய தேவைகள் இருந்தாலும் அதை குறைச்சிக்கிறோம், உடையினுடைய தேவை இருந்தாலும் அதை குறைச்சிக்கிறோம். குடிக்கிறதுக்கு தண்ணி தேவையில்லை, ஆஹா தண்ணி நமக்கு தேவைப்படுது, வீட்டு மேலே 2000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது, அதை தூக்கி பஸ் மேலே வச்சிருவோம், தண்ணி இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடும், அப்படி யாராவது இருக்கிறோமா? தேவைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கப்பா, நைட்டு ஏறி படுக்க போற, காலையில் எந்திரிக்க போற, நைட்டு ஃபுல்லாக தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருக்கிற, கொஞ்சோண்டு தானே தண்ணி குடிப்ப, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்க போதும். இப்போ பயணத்தில் நம்முடைய உடைகளுடைய தேவையை குறைச்சிக்கிறோம், உணவினுடைய தேவையை குறைச்சிக்கிறோம், தண்ணீருடைய தேவையும் குறைச்சிக்கிறோம். இப்போ மனித வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் அடிப்படையாக அத்தியாவசியமாக இருக்குது, உணவு உடை இதுதானுங்க அடிப்படை, அந்த தேவையை கூட பயணத்தின் போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இல்லை இவ்வளவு தேவையில்லை இது போதும், இவ்வளவு அவசியம் இல்லை இது போதும், இவ்வளவு குடிக்க வேண்டியதில்லை இவ்வளவு குடிச்சா போதும் என்று அவற்றையெல்லாம் போதுமாக்கி கொண்டு நம்முடைய பயணத்தை நாம தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தான் இஸ்லாம் நமக்கு ஒரு அற்புதமான அறிவுரையை சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட அடியார் இந்த உலகத்தில் அவர் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திற்கும் உனக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இந்த விஷயங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அவருடைய தோலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ ஆபிரி சபீல். அப்துல்லாவே, இந்த உலகத்தில் ஒரு அந்நியனை போல அல்லது ஒரு வழிபோக்கனை போல நீ வாழ்ந்துட்டு போயிரு. உலகம் நிரந்தரம் இல்லை, இது நிரந்தரமா இந்த உலகத்தில் நீ தங்க போறதில்லை. இந்த உலக வாழ்க்கையில ஒரு மூமியினுடைய மனநிலை எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லீமுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய பயணியின் மனநிலை என்னவோ அப்படித்தான் இந்த உலகத்திலே நீ வாழணும். பயணத்தில் போகும்போது 40 சட்டை இருக்குது, 40 சட்டையும் தூக்கிட்டு போவா நீ நினைக்கிற, 2 சட்டை போதும் நினைக்கிறல்ல, இந்த உலகத்தில் அப்படி இரு. பயணத்தில் போகும்போது குடிக்க தண்ணி தேவையே 2000 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்க் தூக்குடா நினைக்கிறியா, வாட்டர் பாட்டில் போதும் நினைக்கிறல்ல, அப்படி நினைச்சுக்க. உன்னுடைய பயணத்தில் உனக்கு எதுவெல்லாம் சிரமமாக இருக்கும், பாரமாக இருக்கும், சுமையாக இருக்கும் என்று உன்னுடைய அடிப்படை தேவைகளை குறைத்து கொண்டு அந்த பயணத்தின் மீது நீ கவனம் செலுத்துகிறாயோ, அது போல இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் ஒரு பயணியை போல் நீ வாழ். பார்க்கலாம் இப்படி வாழ்றான், வீடு காரு வசதி கட்டிட்டானேங்க, இப்பதான் ஆரம்பிச்சான், 10 வருஷத்துல வீடை வாங்கிட்டான், சொந்தமா காரு வாங்கிட்டான், வசதியா இருக்கிறான், பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டான், பையனை அங்க வச்சு கொடுத்துட்டான் என்று உலகத்தினுடைய ஆடம்பரங்களை பார்த்து
அடுத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து இந்த உலகத்திலே நீ எதற்காக வந்திருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. மனிதா, இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணியை போல. இங்க இருந்து திருச்சிக்கு போறோம் பஸ்ல, போற இடத்துல நடுவுல விழுப்புரத்துல நிறுத்துறான், சொல்றான் 10 நிமிஷம் வண்டி நிற்கும், சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு வந்துருங்க. நம்ம இறங்கி பார்க்குறோம், பார்த்தா இடம் அப்படி சூப்பராக இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேர்னு காற்று அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்த வந்து அப்படி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோன்னு இங்கே பார்த்துட்டு, ஆஹா சூப்பர் இடங்க, பேசாட்டு நான் இங்கேயே பாய் போட்டு படுக்க போகிறேன் என்று ஒருத்தன் சொன்னால் இவனை உலகம் என்ன சொல்லும்? டேய் நீ முட்டாளா, உன் வேலை இங்கே இல்லைப்பா, உன் வேலை திருச்சியில் இருக்குது. நீ விழுப்புரத்தில் இறங்கிட்டு ஆஹா சூப்பராக இருக்குன்னு சொல்லி இங்கே உட்கார நினைக்கிறியே, உன் வேலை இங்கே கிடையாது, உன்னுடைய முடிவு இங்கே கிடையாது, நீ அங்கே போகணும் என்று சொல்லி அவனுடைய பயணத்தை எப்படி தொடருவானோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுதான் இந்த உலக வாழ்க்கை. உன்னுடைய முடிவு என்பது உலகம் அல்ல. இறைவனை நம்பாத, இறைவனை மறுத்த இணை வைப்பாளர்கள், மறுமையை நம்பாதவர்கள் இந்த உலகமே கதின்னு அவன் வாழ்வான். அதை ஏன்பா நீ பார்க்கிற? அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அதெல்லாம் வாங்கிட்டா இந்த உலகத்தில் நிரந்தரமா இருந்துட முடியுமா? இது என்ன நிலையான வாழ்க்கையா? அவனை விட கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் போய்விட்டார்களே. இவனை விட கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்தவர்கள் எல்லாம் எங்கே என்று காணாமல் போய்விட்டார்களே. இன்னைக்கு நோய் வந்தா நீ மருத்துவமனைக்கு போற, அவன் பேர்லயே 10 மருத்துவமனை இருந்துச்சு. நம்ம நோய் வந்துச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோங்க, கோடீஸ்வரன் எப்படி இருந்தான்? அவன் பேர்ல 10 மருத்துவமனை இருந்துச்சு. எங்க போனான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ? வீடு வாங்கிட்டா, கார் வாங்கிட்டா, கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுட்டா இங்க நிரந்தரமா இருந்துட முடியுமா? ஒரு பயணி இந்த உலகத்திலே, ஒரு பயணியினுடைய வாழ்க்கை என்னவோ அது போல்தான் உன்னுடைய வாழ்க்கை. இது நிரந்தரம் அல்ல, இது நிலையானது அல்ல. உன்னுடைய இலக்கு இந்த உலகம் அல்ல. இதற்காக நீ கஷ்டப்படாதே. புலம்புறாங்க, தவிக்கிறான் கிடந்துட்டு. பாய் என்ன பண்ணுவேன்னு தெரியல பாய், கஷ்டமா இருக்கு பாய், கடனா இருக்கு பாய், குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, கடையில பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, புலம்பி சாவுறான். இப்படி இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? இஸ்லாம் சொல்லுது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டுக்கிற, உன்னை நீ ஏன் கஷ்டப்படுத்திக்கிற? இதெல்லாம் அவசியமா? ஒண்ணு வேணாங்க. சாதாரண ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய கனவு என்ன தெரியுமா? ஒரு வீடு வாங்கிடணும், நமக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டிடணும். கனவு நல்ல கனவு தான், ஹலாலான கனவு தான், மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, பிரச்சனை இல்லை. அந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசையும் அடைஞ்ச வழி இருக்கு பாருங்க. நமக்கு பொருளாதாரம் இருக்கு, அல்லது வேற ஏதாவது ஒரு வகையில நம்ம கடனை வாங்கி கைமாத்தா வாங்கியாவது நம்ம அதை செஞ்சிடலாமா? பிரச்சனை இல்லை, செய்யுங்க. இவன் என்ன செய்யறான்? வீடு கட்டணும்னு ஆசை பார்க்கறான், சுத்தி எல்லாரும் வீடு வாங்கிட்டான், என் சொந்தக்காரன் வாங்கிட்டான், என் தம்பி வாங்கிட்டான், என் தங்கச்சி வாங்கிட்டான், இப்ப நான் மட்டும் வாங்காட்டி எனக்கு பெரிய கௌரவ குறைச்சலா போயிடுமே, என்ன செய்யறது? கையில பார்த்தா காசும் இல்லை, வைக்கிறதுக்கு நகையும் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? பேங்க்ல போய் லோன் வாங்கிடும். கையில 10 லட்ச ரூபா இருக்கு, வீடு கட்ட 50 லட்ச ரூபா தேவை, பேங்க்ல போய் லோன் வாங்கி, லோனை வாங்கி வீட்டை கட்டுறான். நடந்த நிகழ்வை சொல்றேங்க, கதையோ கற்பனையோ மிகைப்படுத்தி சொல்லல, நடக்கிற நிகழ்வை சொல்றேன். வாங்கி வீட்டை கட்டியாச்சு, 6 மாசம் ஆச்சு. இஎம்ஐ பேங்க்ல லோன் கொடுத்தவன் வட்டி கேட்கிறேன், எங்க காசு எங்க, பணம் எங்க, வட்டி காசு எங்க? இந்தா தந்துடுறேன், அந்தா தந்துடுறேன், அந்தா தந்துடுறேன். 6 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஊரை சுத்தி கடன் வாங்கியாச்சு, பேங்க்ல வட்டிக்கு வாங்கியாச்சு, கடனையும் அடைக்க முடியாம, வட்டியும் கொடுக்க முடியாம, எந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு உலகத்துல போராடினானோ அந்த வீட்டை வித்து தெருவுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? புலம்புறாங்க. என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கண் கூட நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்க, பழகிறவங்க,
அவன் படக்கூடிய கஷ்டத்தை போய் பாருங்க. இது மாதிரியான காட்சிகளை இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. இஸ்லாம் அதைத்தான் சொல்லு, கஷ்டமாய்க்காத உலகத்தில். ஒரு பையனுக்கு என்ன தேவையோ அது மாதிரி இந்த உலகத்தில் வாழுப்பா. நீயே தேவையில்லாத சுமைகளையே ஏத்திக்கிற, சிரமங்களையே ஏத்திக்கிற. வீடு வாங்கணும்னு ஆசை, நல்ல ஆசை தான். அதுக்கு நீ கடன் வாங்குறியே, அந்த கடனை அடைக்க முடியாம நீ இறந்துட்டா அந்த நிலைமை என்னவாகும்? உலகத்திலையும் கஷ்டம், மறுமையிலையும் கஷ்டம். இதெல்லாம் நீ யோசிக்க வேணாமா? இதெல்லாம் நீ சிந்திக்க வேணாமா? ஆசை இருக்குது சரிதான், அதை அடைவதற்கான வழி என்ன என்று புரியாமல் மனிதன் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கடனை உடனே வாங்கி அந்த வீட்டை கட்டி அதில் படுத்தா அவனுக்கு நிம்மதியா தூக்கம் வருமா? தேதி பிறந்துருச்சு, 1ஆம் தேதி ஆயிடுச்சு, 10ஆம் தேதி ஆயிடுச்சு, கடன்காரன் வருவானே, அவன் வந்து கேட்பானே, தூக்கம் வராது, நிம்மதியா வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வாழ்க்கை உனக்கு தேவையா? சாதாரணமா இருந்துக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஒரு வல்லரசு நாட்டினுடைய ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். அவரை சந்திப்பதற்காக தோழர்கள் வருகிறார்கள். வந்து பார்க்குறாங்க, நபிகளாருடைய முதுகிலே ஈச்சமர நார் அப்படியே அந்த அச்சு நபிகளாருடைய முதுகில் பதிந்திருக்கிறது. அதை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு நெஞ்சு பொறுக்கலை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு கைத்து கட்டில் படுத்து நபிகளாருடைய முதுகலிலே இப்படி அச்சு விழுந்திருக்குதே என்று பார்த்து தோழர்களுடைய உள்ளமெல்லாம் வருத்தத்திலே பொதுங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன பிரச்சனை, ஏன் கவலைப்படுறீங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விரிப்பை கொண்டு வந்து தரட்டுமா? வெறும் உடம்பா படுக்கிறீங்களே, இது மேல போடுறதுக்கு ஒரு சாதாரண விரிப்பை கொண்டு வந்து தரட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, எதுக்குப்பா அதெல்லாம்? இந்த உலகத்துக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒரு பிரயாணி சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்களேங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, உலகத்தில் ஒரு பிரயாணியை போல நீ வாழுன்னு சொல்லிட்டு ரசூல்லா அரண்மனையில் உட்கார்ந்துருக்கல. நீ கஷ்டப்பட்டு உலகத்தில் வாழுப்பான்னு சொல்லிட்டு நபிகளார் சொகுசு அனுபவிக்கல. சொன்ன ரசூல்லா எப்படி வாழ்றாங்க? ஒரு துடியில நபிகளார் அவர்கள் அது கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு நபிகளார் சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பயணத்தில் ஒரு மரத்தின் கீழே ஓய்வெடுக்கிறோம், ஓய்வெடுத்த பிறகு அந்த மரத்தை விட்டு நம்ம நகர்ந்து போறோமே, அதுதானே இந்த உலக வாழ்க்கை. அப்படித்தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு இதுவே போதும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய உலக வாழ்வில நமக்கு எது தேவை? ஒரு பயணியை போல நபிகளார் நம்மை வாழ சொல்கிறார்கள் என்றால் இந்த பயணத்தில் நமக்கு எது தேவை என்று நாம் முடிவெடுப்பதை போல இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எது தேவை? சொல்லுவான், வீடு இல்லாட்டி மதிப்பானா, கார் இல்லாட்டி மதிப்பானா, வசதி இல்லாட்டி சொந்தக்காரன் மதிப்பானா? எவனும் மதிக்க தேவையில்லை. அவன் மதிக்கிறதுனால எனக்கு என்ன வரப்போகுது? 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. அவன் என்ன பேசுவான், எவன் என்னவோ பேசிட்டு போட்டும், மறுமையில அல்லாஹ்விடத்துல நான் தானே பேசி ஆகணும், அல்லாஹ் கிட்ட நான் தானே பதில் சொல்லி ஆகணும். எனக்கா இவன் வந்து பேசுவானா? எனக்கா இவன் வந்து பதில் சொல்லுவானா? அப்ப அதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நம்முடைய வாழ்வை நாம் கட்டமைக்க வேண்டும். அதுதான் நாளை மறுமையினுடைய வெற்றிக்கான வழியாக இருக்கும் என்று சொல்லி முதல் உரையின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் உலகம் முழுவதும் காதலர் தினம் என்ற பெயரால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த காதலர் தினத்தை ஆங்கிலத்தில் வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன யதார்த்தம்னு சொன்னால், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட பலருக்கு தெரியாது. வேலண்டைன்ஸ் டேன்னு எதுக்கு காதலர் தினத்துக்கு சொல்ற? காதலுக்கும் வேலண்டைன்ஸ் வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குதே என்ற ஒரு சந்தேகம் எழலாம். இந்த வேலண்டைன்ஸ் என்பது அந்த நாளுடைய பெயர் அல்ல. வேலண்டைன்ஸ் என்பது ஒரு ஆளுடைய பெயர். அவர் யாரு, என்ன வரலாறு என்று நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட கிரேக்கர்களுடைய காலம், இப்ப இல்ல, கிரேக்கர்களுடைய ரோமாபுரி கிரேக்கர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் வேலண்டைன்ஸ் என்ற ஒரு பாதிரிமார், ஒரு கிறிஸ்துவ பாதிரிமார் வந்து அவர் இருக்கிறார்.
அப்போ அந்த கிரேக்கர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மன்னர் வந்து இது மாதிரி அந்த படையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு வந்து திருமணம் செய்வதை வந்து தடை பண்ணுறாரு. கல்யாணம் ஆயிட்டான்னு சொன்னால் இவன் போரில் வந்து கவனமாக இருக்க மாட்டான், பொண்டாட்டி பின்னாடி போயிடுவான், எனவே யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று அன்றைக்கு ஒரு சட்டம் போடுறாங்க. இது இப்போ இல்லை, இது வந்து நம்ம 2ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு. அப்போ அப்படி சட்டம் போடும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு சிரமத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஆனால் மன்னர் அதெல்லாம் கவனிக்கலை. யாரும் சிப்பாயாக இருந்தால் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது என்ற ஒரு சட்டம் விதிக்கப்பட்டு கடும் சிரமத்திற்கு அந்த மக்கள் ஆளாக்கப்படுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வேலண்டைன்ஸ், சென்ட் வேலண்டைன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரி, ஒரு ஃபாதர், அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த சிரமத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, மன்னருக்கு தெரியாமல் ரகசியமான முறையில் என்ன பண்ணுறாரு, அவர் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். ஃபாதர்கள் தானே நடத்துவாங்க பொதுவாக. அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்கிறாரு, ரகசியமான முறையில் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அது வந்து பிற்காலத்தில் வந்து இவர் தான் செஞ்சார் என்று சொல்லி மன்னருக்கு தெரிய வந்து அவரை வந்து தூக்கில் போட்டு ஆளை சாவடிச்சிடுறாங்க. எப்போ? February 14. இந்த February 14 இந்த வேலண்டைன் என்பவர் என்ன செய்கிறாங்கன்னா, தூக்கிலிட்டு சாகடிக்கிறாங்க. அப்படி தூக்கிலிட்டு அவரை சாகடிக்கப்பட்ட பிறகு பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் செஞ்சது நல்லது தான், இந்த மன்னர் கொண்டு வந்த சட்டம் தப்பு, ஆனால் இவர் செஞ்சது நல்ல சரியில்லாம் என்று சொல்லி அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்து அவர் இறந்த நாளை வந்து உலகம் முழுவதும் என்ன செய்கிறாங்க, அப்படியே காலம் காலமாக வந்து உலகம் முழுவதும் என்ன பண்ணுறாங்க, வேலண்டைன்ஸ் டே என்று இதுதான் அந்த பேருக்கான அர்த்தம். வேலண்டைன் என்பது இந்த நாளுக்கான பேர் கிடையாது, அது ஒரு ஆளுக்கான பேர். சரிங்களா? இப்போ இதில் நாம் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த காதலர் தினத்தை கொண்டாடுகிறோம். காதல் என்ற பெயரால் இன்றைக்கு இந்த சமூகம் அழிந்து நாசமாய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இல்லை, காதல் ரொம்ப புனிதமானது, காதலுக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கு காதலின் பெயரால் சமூகம் சீரழிக்கப்படுகிறது என்பதுதான் 100% உண்மை. எல்லா வகையிலும் இந்த காதலுங்கிற வார்த்தையை, அந்த உணர்வை என்ன செய்கிறது, அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கோம். இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன? காதல் என்றாலே தவறு, காதல் என்பது ஆபத்தானது என்று இஸ்லாம் எந்த இடத்திலும் பேசல. காதல் என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளில் ஒரு உணர்வு. பசி எப்படி ஒரு உணர்வோ, தூக்கம் எப்படி ஒரு உணர்வோ, மறதி எப்படி ஒரு உணர்வோ, அதுபோல காதல் என்பது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான உணர்வு. இஸ்லாம் என்ன சொல்லுது? அந்த உணர்வை நீ தீர்த்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான வழி என்ன? திருமணம் தான் அதற்கானது. அதன் அடிப்படையில் அந்த உணர்வை நீ தீர்த்துக்க தப்பு இல்லை. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இந்த உணர்வின் பெயரால் கேடுகட்ட கேவலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்படுகிறது. இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் 7.5 லட்சம் மில்லியன் ஆணுரைகள் விற்பனை செய்யப்படுகிறது. அப்போ இந்த காதலர் தினத்தை நீ எதுக்காக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான்? கேடுகட்ட கேவலமான அசிங்கமான காரியத்தை செய்வதற்கு இந்த தினத்தை இன்றைக்கு இளைய சமுதாயம் சீரழித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காதலின் பெயரால் இன்றைய இளைய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாகிறது. பெற்றோர்களுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயிர்கள் பறிக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்திலே ஒரு வட்டி எப்படி ஒரு வன்கொடுமையோ, வரதட்சணை எப்படி ஒரு வன்கொடுமையோ, அதுபோல இன்றைக்கு காதலும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு வன்கொடுமையாக இவர்களின் மூலமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. காதலிக்கிறாங்க படிக்கிற வயசுல, 18-19 வயசுல காதலிக்கிறான். காதலிக்கக்கூடிய நேரத்தில் பெற்றோர்கள் மறுக்கிறாங்க. இப்ப தேவையில்லை, படிப்பா இல்லை, எனக்கு இந்த பொண்ணு தான் முக்கியம், வீட்டை விட்டு ஓடி போறான். நிலைமை என்ன? ஓடி போன ஒரு சூழல்ல ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, போக போக வாழ்க்கையினுடைய பாடங்களை பார்க்கிறான். உலகத்துல வாழ்வதற்கு காசு தேவை, பணம் தேவை, எங்க போறது, என்ன செய்யறது என்று எதுவுமே தெரியாமல், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அணுக முடியாமல் ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து இருவரும் செத்து விடுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் அந்த காதல் என்ற வலையிலே மயங்கி விழுந்த பெண், அவள் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு ஊட்டியிலேயோ கொடைக்கானலையோ கைவிட்டு விட்டு காதலன் ஓடுறான்.
ஆஹா, நம்மளை நம்பி வந்த காதலாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டா, நாம பெற்றோரிடத்திலையும் போக முடியாது, ஊர்ல போனாலும் கேவலப்படுத்துவாங்க, சொந்தக்காரங்களை அசிங்கப்படுத்துவாங்க என்று சொல்லி இளம் பெண்கள் மலையிலிருந்து குதிச்சு சாகுறாங்க. இப்ப இது மாதிரியான காதல் என்பது இன்றைக்கு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு கேன்சராக உருவாகி இருக்கிறது இவர்களுடைய கேடுகட்ட அணுகுமுறையா. இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாத்தின் அடிப்படையில் உங்களுடைய அந்த உணர்வை தீர்த்து கொள்ளுங்கள். தனிமை சந்திப்பு இருக்கக்கூடாது, தனிமை பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. உன்னுடைய கொஞ்சல் பேச்சுக்களும் உன்னுடைய தனிமை சந்திப்புக்கும் சொந்தக்காரராக உன்னுடைய கணவன் இருக்க வேண்டும், உன்னுடைய மனைவி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த திருமணத்தின் மூலமாக இந்த கேடுகட்ட எண்ணத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டுதல் சொல்கிறது. அப்ப அந்த அடிப்படையில நாம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணும் கருத்துமாக மிக தீவிரமாக அவர்களை கண்காணித்து வளர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இந்த விஷயத்தை நம்ம சொல்றதுக்கான காரணம், சமுதாயம் சீர்கெட்டு இருக்கிறது. பார்க்கக்கூடிய காட்சிகள், கேட்கக்கூடிய பேச்சுக்கள் அனைத்திலும் காமம், ஆபாசம் நிறைந்து இருக்கிறது. அதனால காதை முடிக்க கண்ணை பொத்திக்க என்று வளர்க்க முடியாது. நம்முடைய குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்ற சூழலை கவனத்தில் கொண்டு அவர்களை இது போன்ற பாதிப்பில் அவர்கள் சென்று விழுந்து விடாமல் அவர்களை காக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்ற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.